ரொம்பவே அழகான பார்ட்டி வேர் டைப்பில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் லுக்கில் இருக்கக்கூடிய 2 சோக்கர் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அம்மோனெஸ்ட். ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சோக்கர் செய்கிறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னு இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 months நான் வந்து எந்த வீடியோவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலை. ஸோ அதுக்கான காரணத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் சோக்கர் வந்து 14 inches நான் மேக் பண்ண போகிறேன். எப்போவுமே நம்ம வந்து எத்தனை இன்ச்சஸ் வேணுமோ அதை விட கூட 2 inches வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து டபுள் லேயராக யூஸ் பண்ண போகிறதுனால 16 + 16 32 inches வந்து எடுத்து அதை ஃபோல்டு பண்ணி 2 லேயர் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த கியர் வயரில் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜம்ப்ரிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 கியர் லாக் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ளாட் நோஸ் ப்ளேயர் வச்சு ஃப்ளாட்டன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆட் பண்ணுற பீட்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுகாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த கியர் வயரில் வந்து நான் பேர்ல் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த பேர்ல் பீட்ஸ் வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 inches வரைக்கும் பேர்ல் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் வந்து மெஷர் பண்ணிக்க போகிறேன். நான் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படிங்கிற ரீசன் சொல்ல போகிறேன். இந்த பார்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரீசன் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க மட்டும் இதை கண்டினியூ பண்ணி இந்த ரீசன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில பர்சனல் இஷ்யூஸ்னால என்னால் வீடியோ மேக் பண்ணவே முடியல. அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து வீடு வந்து சர்ச் பண்ண வேண்டியிருந்தது. நாங்கள் வேறு வீடு ஷிஃப்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால வீடு தேடுறதுக்கும் அதுக்கப்புறமா வீடு ஷிஃப்டிங்க்கும் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே டைம் வந்து ரொம்பவுமே எடுத்துடுச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு தேவையான கேட்ஜெட்ஸில் ஒரு சில பார்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் என்னால் புதுசாக பார்ட்ஸ் வந்து வாங்கி தனியாக ஆட் பண்ணலாம் முடியாது. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக தான் நம்ம வாங்க வேண்டியிருக்கும். பட் என்னால் அதுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் கொஞ்ச நாள் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து எல்லாமே ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இனிமேல் வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக போட இருக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக லாங் வீடியோஸ் வந்து நான் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு மட்டும் இல்லாமல் ஷார்ட் வீடியோஸ் வந்து ஒரு 4 to 5 வீடியோஸ் கண்டிப்பாக வீக்லி வந்து உங்களுக்கு வந்துடும். நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறதா ஐடியா வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் DIYs எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். கம்மிங் பேக் டு த வீடியோ, நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 inches வரைக்கும் வந்து பேர்ல் பீட்ஸ் ஃபஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா கிளிப் ஸ்டோன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து திருப்பியும் 2 inches வரைக்கும் பேர்ல் பீட்ஸ் ஆட் பண்ணி கிளிப் ஸ்டோன் இதே பேட்டர்னில் தான் நான் வந்து ஃபுல் சோக்கரையுமே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்மளோட சோக்கர் வந்து பார்க்குறதுக்கு இது போல் இருக்கும். இப்போ வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்கலாம். அதுக்காக கியர் வயரில் வந்து 2 கியர் லாக் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜம்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கியர் வயரோட எண்ட் எடுத்து அந்த கியர் லாக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளாட் நோஸ் ப்ளேயர் வச்சு அதை ஃப்ளாட்டன் பண்ணியிருக்கேன். ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய கியர் வயரை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரோப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா செயின் கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே இப்போ என்கிட்ட இல்லாததுனால நான் அதை அட்டாச் பண்ணலை. நம்மளோட ஃபர்ஸ்ட் சோக்கர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சாரீ கூட பேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கக்கூடிய எந்த ட்ரெஸ் கூட வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்பவுமே நல்லா இருக்கும். செகண்ட் சோக்கர் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த சோக்கர் டிசைன் செய்கிறதுக்கு நம்ம வந்து 38 to 40 inches வரைக்கும் கியர் வயர் வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கும். எடுத்ததுக்கப்புறமா அதை 2 வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதாவது 2 லேயர் மாதிரி வர மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஜம்ப்ரிங் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 கியர் லாக் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை ஃப்ளாட் நோஸ் ப்ளேயரால் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டன் பண்ணி செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் வந்து பீட் வந்து எடுத்துகிட்டு அதில் ரைட்லேருந்து லெஃப்ட் கியர் வயர் ஒன்றத்தை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் டு ரைட் வந்து இன்னொரு கியர் வயரை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 சைடும் வந்து நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இது மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறமா 2 சைடுமே ஒரு கிளாஸ் பீட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து இன்னொரு கிளாஸ் பீட் வந்து எடுத்துகிட்டு ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட்னு அந்த பீட்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இது போல் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து இந்த 2 கியர் வயர்லேயுமே வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இன்சர்ட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது போல் இருக்கும். இதே பேட்டர்ன் தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். கிளாஸ் பீட் எடுத்திருக்கோம். ரைட் டு லெஃப்ட் ஒரு கியர் வயரையும் லெஃப்ட் டு ரைட் வந்து இன்னொரு கியர் வயரையும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா திருப்பி ஒரு கிளாஸ் பீட் வந்து 2 கியர் வயர்லேயும் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு கிளாஸ் பீட் வந்து ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட் அதே மாதிரி கியர் வயர் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக வந்து கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதே சேம் பேட்டர்ன் தான், உங்களுக்கு பார்த்தாலே புரியும்.
ஸோ இதே தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். இதில் நம்ம ஏன் அதிகமாக நம்ம வந்து கியர் ஒயர் வந்து எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே கியர் ஒயர் வந்து தேவைப்படும். ஸோ யூஸ்வலாக எடுக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வேணுங்கிற மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்படுறது இப்போ 14 இன்ச்சஸ்னு வச்சுக்கோங்க, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து இதை செய்ய முடியும். ஸோ இதை செய்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ரோப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைனா செயின் கூட அட்டாச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இல்லாததுனால நான் இதில் அட்டாச் பண்ணலை. என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டுனால என்னால் வந்து சரியாக பேச முடியல. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டிப்பாக நல்லாவே வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.